பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ண போறார்கள், ஆச்சரியமா அதை பிரகடனப்படுத்த போறார்கள். அதனால பாரத பூமியில இந்து தர்மத்துல இருக்கிறவாளுக்கு ஒரு நாளும் கலியுகத்துடைய துன்பங்கள் கிடையாது அப்படின்னு தான் சுவாமி நம்மாழ்வார் சொல்றார். வாழ்க்கையில பார்த்து எவ்வளவோ கஷ்டங்கள், ரொம்ப புலம்புறோம். திடீர்னு உடம்பு முடியாம போகிறது, சமயத்தை ரொம்ப பிடிச்சவர்கள் நம்ம இடத்துல கோபமா நடந்துக்கிறார்கள், திடீர்னு ஏதானும் பண கஷ்டம் வருது, எவ்வளவோ பிரச்சனைகள். எங்கேயாவது வேலைக்கு போறோம்னா அங்க ஏதோ பிரச்சனைகள், பக்கத்து வீட்டுல இருக்கிற பிரச்சனை, ஏதோ மாத்தி 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 இதெல்லாம் வந்துருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். எந்த விதமான தொந்தரவும் இல்லாம நம்ம பாட்டுக்கு நம்ம கடமையை பண்ணிட்டு வாழ்க்கைய வாழ்ந்தா போதும்னு ஆசைப்படுறோம். அப்படி வாழணும் அப்படின்னா, அப்படி நிம்மதியா இருக்கணும்னா கலியுகத்துல ஒரே ஒரு வழிதான் உண்டு, பகவானுடைய நாமத்தை ஜபிக்கணும். நாமம் அப்படின்னு சொன்னா உடனே இந்த நெத்தியில போட்டுக்கிறது, உடம்புல போட்டுக்கிறதா நாமம்னு பல பேர் நினைச்சுட்டு இருக்காரு. சரியா அதுக்கு திருமண் அப்படின்னு தான் சொல்லுவார். நாமம் அப்படின்னு சொன்னா பெயர்னு அர்த்தம். நாமம்ன்ற வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை. அந்த நாமம்னு சொன்னா பெயர்னு அர்த்தம். பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த சம்ஸ்கிருதம் இங்கிலீஷ் எல்லாம் ஆராய்ச்சி பண்றார்கள். அதுல பல இங்கிலீஷ் வார்த்தைகள் பார்த்தோம்னா அதற்கு ஆதாரம் நம்முடைய சம்ஸ்கிருத வார்த்தைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நாமம்னு சொல்றோமே அதுதான் நேம் அப்படின்னு இங்கிலீஷ்ல மாறிடுத்துன்னு சொல்றார்கள். நம்ம பிராத்தக அப்படின்னு சொல்றோம், அதுதான் பிரதர் அப்படின்னு அவன் இங்கிலீஷ்ல சொல்றான், சகோதரன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல பலகனி அப்படின்னு, அதுதான் இங்கிலீஷ்ல பால்கனின்னு வார்கள். அது மாடி மேல நின்று ஒரு இடத்துல பார்ப்போம் இல்லையா, பால்கனி, உப்பரிகைன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த இடம்லாம் சம்ஸ்கிருத வார்த்தைகள். ஆச்சரியம், அத்புதம். அந்த பகவன் நாமம் ஒண்ணுதான் விசேஷம். இதுக்கு ஒரு விதமான சிரமப்பட வேண்டாம். எத்தனையோ விஷயங்களுக்கு ரொம்ப போராட வேண்டியிருக்கு. ஆனா பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு ஒரு போராட்டம் வேண்டாம். ஆண்டாள் சொல்றா திருப்பாவையில, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. இப்ப எந்தெந்த காரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்தந்த மாதிரி முறைகள் அப்படின்னு இருக்கு. பகவானுடைய நாமத்துக்கு மட்டும் நேரமோ காலமோ இடமோ அவசியமே இல்லை. எப்ப வேணா சொல்லலாம், எந்த இடத்துல வேணா சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம், எந்த சமயத்துல வேணாலும் சொல்லலாம். ஒரு அம்மா குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கானா அந்த சமயத்தை சொல்லலாமா? சத்தியமா சொல்லலாம். பல் தேய்க்கும் பொழுது பகவானுடைய பெயரை சொல்லலாமா? மனசுக்குள்ள சொல்லலாம், தப்பே கிடையாது. பல் தேய்க்கும் வாயில சொல்ல முடியாது. குளிக்கும் பொழுது சொல்லலாமா? நல்லா சொல்லலாம். ஏன்னா தெய்வம் எல்லா சமயத்திலையும் கூட இருக்கு. இந்த தெய்வ அனுகிரகத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் பகவானுடைய நாமம், பகவானுடைய அன்பு, பகவானுடைய கருணை, பகவானுடைய அருள், இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காகத்தான் பகவானுடைய நாமம். எல்லாருக்கும் உண்டு, எல்லாராலையும் சொல்ல முடியுமே. உலகத்தில் எத்தனை கோடி வார்த்தைகள் பேசணும், எத்தனையோ வார்த்தைகள் பேசிட்டோம். எத்தனை வார்த்தைகள்ல சமாதானம் கிடைச்சது சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ பேரை பார்த்து, ஆஹா நீங்க ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு, நிறைய சொல்றோம். எத்தனையோ பேர் நம்மளை கொண்டாடுறோம்னா இதனால ஒன்றும் நிம்மதி கிடைக்கல. நம்ம பேரையே சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் நிம்மதி இல்லை, அடுத்தவர்களை கொண்டாடுறதுனாலையும் நிம்மதி இல்லை. பகவானுடைய நாமம், பகவானுடைய பெயர், அதைத்தான் விடாம சொல்லணும். அதுக்கு எந்த இடத்துலையுமே நியமங்கள் கிடையவே கிடையாது. நீங்க பஸ்ல போகும்பொழுது சொல்லலாம், ட்ரெயின்ல போகும்பொழுது சொல்லலாம், குளிக்கும் பொழுது சொல்லலாம், பெண்கள்லாம் மாதாந்திர தீட்டு வருமே அப்பொழுதும் சொல்லலாம், குழந்தைகளை கர்ப்பத்தில் சுமந்திருக்கிற கர்ப்பிணி பெண்கள் சொல்லலாம், கர்ப்பத்துல குழந்தைய பிரசவிக்கிற அந்த சமயத்துல சொல்லலாம், சொல்லணும். ஆண்கள் எங்கேயாவது வேலைக்கெல்லாம் ஆபீஸ்க்கெல்லாம் போறோம் அந்த இடத்துல சொல்லலாம். மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கணும், சொல்லிண்டே இருக்கணும். சாப்பிடும் பொழுது சொல்லலாம், கடை வீதிக்கு ஏதான வாங்க போகும் பொழுது சொல்லலாம். என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும், அதாவது உடம்பு எந்த வேலை பண்ணிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள பகவானுடைய நாமம் சொல்லணும். பகவானுக்கு நிறைய நாமங்கள் இருக்கு.
இதுல எதை சொல்றது? ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலம் உண்டு. அத்தனை பலம் உண்டு ஒவ்வொரு நாமத்துக்கும். அது ரொம்ப சிரேஷ்டமா எல்லா பிரிவாளும் சொல்றது கிருஷ்ணா. இந்த வார்த்தை கிருஷ்ணான்ற அந்த பெயர், கிருஷ்ணான்ற வார்த்தைக்கே நம்முடைய சோகத்தை நாசம் செய்பவன் அர்த்தம். எத்தனையோ சோகம் இருக்கு. பிள்ளை திட்டான், அப்பா கோச்சுட்டார், ஆபீஸ்ல வேலை செய்யறவன் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறான், நிறைய சொல்றவன். அத்தனை விதமான துன்பங்களும் தானாகவே அழிஞ்சு போயிடும். நான் சொல்றேன், நீங்க நம்பவே வேண்டாம். இவர் சொல்றாரு ஏதோ உட்காந்து நம்ப வேண்டாம். நீங்க பிராக்டிக்கலா பரீட்சை பண்ணி பாருங்க. இதுதான் நம்ம இந்து தர்மம். உம்மாச்சி ஒண்ணு கண்ணெல்லாம் குத்தாது. கண்ணை குத்துறதுக்காக தெய்வம் இல்லை, நமக்கெல்லாம் நல்லது பண்றதுக்காகத்தான் தெய்வம் இருக்கு. நம்ம ஹிந்து தர்மத்துக்கு அந்த தைரியம் உண்டு. நாங்க என்ன சொல்றோமோ அதை நீ ஆராய்ச்சி பண்ணு, நீ பரிசோதனை பண்ணி பாரு, அதுக்கப்புறம் நீ ஒத்துக்கோ. அப்படியே ஒத்துக்கோன்னு சொல்லவே இல்லை. நம்பு, என்ன சொல்றோமோ அதை நம்பு. நம்பிண்டு அதுல முயற்சி பண்ணி பாரு, சோதனை பண்ணி பாரு, அப்புறம் உனக்கு தானாவே தெரியும். இதுதான் நம்ம தர்மம் ரொம்ப அழகா சொல்றது. கிருஷ்ணா, இந்த கிருஷ்ணான்ற வார்த்தைக்கே நம்முடைய சோகத்தை நாசம் செய்பவன் அப்படின்னு அர்த்தம். நமக்கு எத்தனையோ விதமான சோகங்கள் இருந்தாலும் எல்லாமே நாசமாடும். ஏதான ஒரு கஷ்டம் வந்துடுத்து, கிரகத்துல வீட்டுல ஏதான பிரச்சனை வந்தாச்சு, உடனே எல்லாரும் மனசுக்குள்ளேயும் ஒரே கஷ்டம். அந்த சமயத்தை உட்கார்ந்து கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு ஜபிச்சு பாருங்க. நிஜமாவே அத்தனை பேருடைய மனசையும் ஒரு சமாதானம் கிடைக்கும். அந்த பிரச்சனைக்கு எது காரணமோ அந்த காரணம் புரியும், தீர்வும் கிடைச்சிடும். ஏன்னா தீர்வு இருக்கு. பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம ஆசை வயப்பட்டு கிடக்கிறோம், யதார்த்தத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறோம், உண்மையை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லை. அதனாலதான் பல சந்தர்ப்பங்கள்ல பிரச்சனைகளை பார்த்தோம்னா பிரச்சனையே இல்லை, ஆனா நம்ம தான் ஏதோ ஒன்று பிரச்சனை 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 நினைச்சுட்டே இருக்கும். பகவானுடைய நாமத்தை சொன்னோம்னா தானாகவே தீர்வு கிடைச்சிடும். கிருஷ்ணான்ற வார்த்தைக்கு ஆனந்தத்தின் விளைநிலம் அப்படின்னு அர்த்தம். ஆனந்தம் விளையக்கூடிய பூமியா பகவான் கிருஷ்ணன். கிருஷ்ணா அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருந்தோம்னா என்னென்ன ஆனந்தம் வேணுமோ அத்தனையும் தானா வந்து சேரும். அதுதான் கிருஷ்ணான்ற வார்த்தையுடைய பலம். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, இந்த சப்தத்தை சொல்லிட்டே இருந்தோம்னாலே அற்புதமா பகவானுடைய அனுகிரகத்தை அனுபவிச்சுடலாம். கிருஷ்ணான்ற அந்த வார்த்தை எத்தனையோ பேர் பார்க்கலாம், அவர்களுக்கே தெரியும் சில வேண்டாத குணங்கள்லாம் அவரவர்களிடத்துல இருக்கும். சில குணங்கள் தனக்கு வந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவார். சில பேர் ரொம்ப கோபத்துல இருப்பார், அவர்கள் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பலமே இருக்காது. சில பேருக்கு கவனிச்சு பார்த்தோம்னா அமைதியா இருக்கணும், பொய் பேசாம இருக்கணும், அப்படிலாம் நினைப்பார்கள். ஆனா முடியாது, என்னமோ முயற்சி பண்ணுவார்கள், அப்பப்ப சத்தியம் எல்லாம் பண்ணுவார்கள். இந்த குடிகாரன் கணக்காத்தான். இந்த குடிக்கிறவன் பார்த்தோம்னா பொழுது விடுஞ்சா ராத்திரி ஆயாசம் நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். திரும்பி அடுத்த நாள் காத்தால அதே தான் பண்ணுவான். அந்த மாதிரி எத்தனையோ நானும் சத்தியம் பண்றோம், ஆனா சத்தியம் எல்லாம் அப்படி சக்கர பொங்கல் மாதிரி காலியாயிட்டு தான் இருக்கு. ஆனா பகவானுடைய நாமத்தை நம்ம ஜபிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா தானாகவே நம்மிடத்துல இருக்கிற கெட்ட குணங்கள் நம்மளை விட்டு போயிடும். நமக்கு எது நல்லதோ அது தானாகவே நம்மிடத்துல வந்து சேரும். நல்ல மனிதர்கள் கிடைப்பார்கள், நல்ல விஷயங்கள் காதுல விழும், நல்ல காரியங்கள் பண்ணுவோம், நம்ம பண்ணக்கூடிய காரியங்களும் நல்லபடியா முடியும். நிம்மதியா இருக்கலாம். நிம்மதிதானே தேடி ஓடின்னு இருக்கும். ஒரு தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா பகவானுடைய நாம ஜபம். கிருஷ்ணான்ற வார்த்தைக்கு சச்சிதானந்த ஸ்வரூபன் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணான்ற வார்த்தைக்கு கருப்பன் அப்படின்னு ஒரு அர்த்தம். அவ்வளவு சிரேஷ்டம் பகவானுடைய நாம ஜபம். ஆண்டாள் ரொம்ப அழகா திருப்பாவையில சொல்றா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். தீயில தூசாகும், அதனால விடாம நாமத்தை சொல்ல. எத்தனையோ நிறைய பாவங்கள் எல்லாம் அவாவா பண்ணிருக்கார்கள், வெளியில யாருக்கும் சொல்ல மாட்டார்கள். ஆனா அவரவர் ஹிருதயத்துக்கு பண்ண பாவங்கள்லாம் நன்னா தெரியும். இந்த பாவங்கள்லாம் அழிஞ்சாதான் மனசுல ஒரு சமாதானம், சாந்தி.
இந்த பாபம் எல்லாம் அழியணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி பகவானுடைய நாம ஜபம். விடாம பகவானுடைய நாமத்தையே சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா பாவங்கள் எல்லாம் தானாகவே அழிஞ்சு போயிடும். இதுல துளி கூட சந்தேகமே வேண்டாம். எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது நிஜமாகவே அவனுடைய பாவங்கள் அவனை விட்டு விலகி போயிடும். திரும்ப வரவே வராது. திரும்ப அவனுக்கு பாவம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆசையே வராது. சத்தியம் பண்ணி சொல்றேன், சந்தேகமே வேண்டாம். இந்த பாவத்து மேல ருச்சி இருந்தா ஆசை இருந்தா தானே பாவம் பண்ணுவா. ஒருத்தனுக்கு மது அருந்துறதுல சாராயம் குடிக்கிறதுல ஆசையே இல்லை அப்படின்னா அவன் நிஜமாவே எந்த இடத்துல போனாலும் அவனுக்கு ஒரு கவலை கிடையாது. அதே ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் குடிகாரனா இருக்கான் அப்படின்னா எந்த ஊருக்கு போனாலும் எங்க சாராய கடன் தான் முதல்ல கேட்பான். ஏன்னா அந்த ருச்சியே இல்லை அப்படின்னா அந்த பாவம் பண்ண ஆசை வராது இல்லையா. அந்த பாவத்து மேல இருக்கிற ஆசையையே இந்த நாம ஜபம் மாத்தி விட்டது. சந்தேகமே வேண்டாம். யாராவது வீட்டுல குழந்தைகள் சரியா இல்லை, கணவன் சரியா இல்லை, அப்படி மனைவி சரியா இல்லைன்னா கூட விடாம பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணி அப்பா இவர்களை சரி பண்ணிடு, குடும்பம் நன்னா இருக்கணும் அப்படின்னு விடாம பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாகவே அவர்கள்லாம் மாறுவார்கள். நான் சொல்றது எல்லாமே சத்தியத்தை சொல்றேன். எது நடைமுறைக்கு ஒத்து வருமோ அதை சொல்றேன். எது நடைமுறையில பல பேருடைய வாழ்க்கையில பெரியதான மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கோ அந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ கதை சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். எது உண்மையானதோ, எது சத்தியமானதோ, எது எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு இருக்கோ அதைத்தான் சொல்றேன். பகவானுடைய நாமம் அவ்வளவு சிரேஷ்டம். என்ன வேணுமோ அதை கொடுக்கும். நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு தேவை இருக்கு. நம்ம பாட்டுக்கு பகவானுடைய நாமத்தை ஜபிச்சுட்டே இருந்து நம்ம கடமைகளை பண்ணும் பொழுது நமக்கு என்னென்ன காலத்துல என்னென்ன தேவையோ அது தானா நடக்கும். நம்ம பயப்பட வேண்டாம், குழம்ப வேண்டாம். பகவானே கிருஷ்ணன் கீதையில சொல்லும் பொழுது அனன்யா சிந்தயந்தோமாம் ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோக க்ஷேமம் வஹாமி அகம் அப்படின்னு சொல்றார். நீ வேற சிந்தனை பண்ணாத, என்னை மட்டும் நினைச்சென்று உன்னுடைய வாழ்க்கையுடைய தேவையையும் நல்லதையும் நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாத, நீ சந்தோஷமா இரு. நீ பண்ண வேண்டியது என்ன நினைச்சுண்டு என் நாமத்தை சொல்லிண்டு உன் கடமைகளை பண்ணு, அது போதும். அதுக்கு மேல வேற எதுவுமே வேண்டாம். ஒரு குழந்தை நல்லா படிக்கிறதுன்னா அப்பா மனசுல நீ நல்லா படி, உனக்கு என்ன வேணுமோ எல்லா உதவியும் நான் பண்றேன். ரொம்ப கஷ்டப்படுவார்கள் எத்தனையோ பெற்றோர்கள்லாம். இருந்தாலும் தன் பிள்ளை நன்னா படிக்கிறோம்னு ஆசைப்பட்டா வாயை கட்டி வயிற்ற கட்டி என்னமோலாம் பண்ணி தங்களுடையதான சுகத்தை எல்லாம் குறைச்சுண்டு இந்த குழந்தையுடையதான கனவுகளை பூர்த்தி பண்ண வைக்கிறது முயற்சி பண்றார்கள் இல்லையா. இந்த மாதிரி தெய்வம் சொல்லுங்க, உன் கடமையை பண்ணு, என்ன நினைச்சுண்டு என் நாமத்தை சொல்லு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. உன் வாழ்க்கையை நடத்துற பொறுப்பை என்கிட்ட நீ ஒப்படைச்சு, அது போதும். நீ வேற எதுவுமே சிந்தனை பண்ணாத. என் வாழ்க்கை யார் நடத்துவார்கள் அப்படின்னு புலம்பாத, நான் இருக்கேன். உன் மனசை என்கிட்ட கொடுத்துடு, உன் புத்தி என்கிட்ட கொடுத்துடு, உன் கடமையை பண்ணு, நீ என்னுடைய நாமத்தை சொல்லின்ற மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். பகவான் சத்தியம் பண்ணி சொல்றான். அவ்வளவு அழகு. அதனால பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க. உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் உடம்பு எந்த காரியத்துல ஈடுபட்டிருந்தாலும் பகவானுடைய நாமத்தை சொல்லணும். சொல்லியாச்சுன்னா சத்தியமா அவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸ்வயம் அனுபவத்துல சொல்றேன். பகவானுடைய நாமத்தை ஜபிச்சுருக்கிறதுனால வாழ்க்கையில என்னென்ன ஆனந்தங்கள் உண்டோ அத்தனை ஆனந்தங்களும் அனுபவிக்கிறதுனால சொல்றேன். பகவான் நாமத்தை சொன்ன உடனே அவர்கள் எல்லாத்தையும் குடும்பத்தை எல்லாம் விட்டுடுவார்கள், மனைவி குழந்தைகள் எல்லாம் விட்டுடுவார்கள், குடும்பத்தை கவனிக்க மாட்டார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. பகவான் நாமத்தை யார் ஜபிக்கிறார்களோ அவர்கள் தான் குடும்பத்துல எல்லாரோடையும் சகஜமா பழகுவார்கள். அவர்கள் தான் குடும்பத்தை நல்லபடியா நடத்துவார்கள். அவர்கள் தான் மனைவி குழந்தைகள் கணவன் தாயார் தந்தையார் எல்லாரையுமே நன்னா வச்சு காப்பாற்றுவார்கள். அதே மாதிரி பகவன் நாமத்தை சொல்றவர்கள் தான் தங்களுடைய கடமைகளை ரொம்ப நேர்த்தியா செய்வார்கள். பகவன் நாமத்தை ஜபிக்கும் பொழுது என்ன ஆகிறதுன்னா
கூடவே பகவான் இருந்து நமக்கு வழி காட்டுறான். இது பண்ணு, இதை பண்ணாத, இது உனக்கு தேவை, இது உனக்கு தேவையில்லை, இந்த மனிதர்களிடத்துல இவ்வளவு தூரம் பேசி, இந்த மனிதர்களிடத்துல இவ்வளவு தூரம் பழகு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு அம்மா சொல்லி கொடுக்குறா இல்லையா? அப்படி மம்மு சாப்பிடு, இப்படி சொக்கா போட்டுக்கோ, இப்படி ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்குறா இல்லையா? அந்த மாதிரி பகவான் கூட இருந்து நமக்கு வழி காட்டுவான். நன்னா நான் சொல்றது எல்லாம் சத்தியம், ஏதோ கற்பனை இல்லை, ஏதோ ஒரு கனவு கிடையாது, சத்தியத்தை சொல்றேன். எல்லாத்தையும் அவர்கள் அபகரிச்சாச்சு. அப்ப திரௌபதி எப்படியாவது அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி துரியோதனன், கர்ணன் இவர்களுக்கெல்லாம் ஆசை. ஏன்னா அவள் ரொம்ப அழகா இருக்கா. துரியோதனன், கர்ணன் எல்லாருமே திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முயற்சி பண்றார்கள். ஆனா அவர்களால முடியல. அந்த கோபம், அந்த பொறாமை, அதனால திரௌபதி அவமானப்படுத்தணும் அப்படின்னு ஒரு ஆசை உள்ளுக்குள்ளேயே இருந்தது. அதனால இவர்கள் எல்லாத்தையும் வச்சு இழந்து தோத்துட்டார்கள். அதனால சூதாடக்கூடாது, மது அருந்தக்கூடாது, இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா குடும்பத்துக்கு நல்லது. ஒருத்தர் மது அருந்தனா, ஒருத்தர் குடிகாரனா இருக்கான், அவனுக்கு மட்டுமா கஷ்டம்? குடும்பத்திற்கு மனைவி, குழந்தைகள் எல்லாருக்கும் தானே கஷ்டம். அப்பா அம்மா, சகோதரன் சகோதரி, அவனுக்கு தெரிஞ்சவர்கள், இந்த சமுதாயம், இந்த தேசம், அவன் உடம்பும் கெட்டு போகிறதே. உடம்பு கெட்டு போச்சுன்னா திரும்ப வேற உடம்பு கிடைக்குமா? வீணா போயிடுத்துனா கஷ்டம் தானே. அதனாலதான் இந்த நல்ல குணங்களை வளர்த்துக்கணும். குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிட்டே இருக்கணும், அப்பா இந்த மாதிரி குடிக்கெல்லாம் கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவா பொருளுக்கு ஆசைப்படாது, உன் கடமைகளை செய்ய, சமத்தா இரு. பெரியவர்களும் அப்படி நடந்து காட்டணும். அப்பதான் குடும்பம் நன்னா இருக்கும். குடும்பம் நன்னா இருக்கும். சமுதாயம் எவ்வளவு வேணா கெட்டு போகட்டுமே, எவ்வளவு வேணா மோசமா இருக்கட்டும், நம்ம குழந்தைகளுக்கு திரும்ப 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 கிளிப் உள்ள மாதிரி அழகா சொல்லி கொடுத்தோம்னா நிஜமாவே எல்லா குழந்தைகளுமே நன்னா இருக்கும். குழந்தைகள் ஒழுங்கா படிக்கிற, நீ படிக்க மாட்ட, நீ உருப்பட மாட்ட அப்படி சொல்லாதீங்க. நீ நல்லா படிப்ப, உன்னால முடியும், உன் கூட பகவான் இருக்கா, நீ பிரார்த்தனை பண்ணிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிட்டு படி, உன்னால நல்லா படிக்க முடியும். அப்படி நம்பிக்கை கொடுத்துட்டேன்னா நிஜமாவே குழந்தைகள் நல்லா வளரும். ஏன்னா பகவான் கூட இருக்கான், எல்லாருக்கும் வழி காட்டான். அதுமாதிரி யாராவது ஒரு வீட்டில் குடிகாரனா இருக்கான், மோசமானவனா இருக்கான், அப்பா குடிக்காது, கடவுள் உனக்கு நல்லது பண்ணுவார், கவலைப்படாது, உன் உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு நாமஜபம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு சொன்னோம்னா நிச்சயமா கேட்பார்கள். நான் சொல்லும் பொழுதெல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னா நம்ம என்னமோ நல்லவர்கள் மாதிரி, அவர்கள் கெட்டவர்கள் மாதிரி ஒரு அகம்பாவத்தில் பேசணும், அப்பதான் கேட்க மாட்டேங்கிறார்கள். ஒரு குடும்பம் நன்னா இருக்கணும்னா எல்லாரும் முதல்ல பக்தி பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும், பகவானுடைய நாமத்தை ஜபிக்கணும், அப்பதான் குடும்பம் நன்னா இருக்கும். அந்த மாதிரிலாம் குடும்பம்ன்றது ரொம்ப அழகு, அற்புதமானது, ஆச்சரியமானது. இந்த துரியோதனன், கர்ணன், சகுனி இவர்கள்லாம் ரொம்ப மோசமானவர்கள். இந்த திரௌபதி எப்படியாவது அவமானப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. உழைப்பை நம்புங்கோ, கடவுளை நம்புங்கோ, நாம ஜபத்தை நம்புங்கோ, நல்ல விஷயங்களை நம்புங்கோ. எவ பார்த்தாலும் அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க. என்னமோ அப்படி லாட்ரி சீட்டே வாங்கின்றதா எல்லாரும் கோடீஸ்வரன்லாம் ஒன்றும் ஆயிட முடியாது. எத்தனையோ பேர் பார்த்தோம்னா லாட்ரியில் 10 லட்ச ரூபா விழுந்ததுன்றான், பார்த்தா செலவு பண்ண பார்த்தா 8 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பான் லாட்ரி டிக்கெட்டு. கடைசியில் பார்த்தா 2 லட்சம் கூட கிடச்சிருக்குமா சந்தேகம். எவ்வளவு செலவுகள் தேவையே இல்லாமல் அப்புறம் கடவுள் ஒன்றுமே கொடுக்கலையே. ஒருத்தன் ரொம்ப புலமிண்டே இருந்தான், எனக்கு கடவுள் ஒன்றுமே பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை. ஒரு நாள் கடவுள் ரொம்ப பொறுத்து போய் வெறுத்து போய் ஒரு நாள் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்துட்டார். என்னடா வேணும் அப்படின்னா, நீ எனக்கு ஒன்றுமே பண்ணலையே, நான் எவ்வளவு பாடுபட்டுருக்கு, எனக்கு என்ன நீ உதவி பண்ணேன்னார். என்ன வேணும் அப்படிங்கிற, நிறைய பணம் வேணும். எவ்வளோடா பணம் வேணும்? இல்லை பரவாயில்ல, ஒரு 50 லட்ச ரூபா இருந்தால் பரவாயில்ல, தான் அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்கோமே. நான் அவ்வளோதானடா குழந்தை, உனக்கு 50 லட்சம் என்ன தரேன், நான் 1 கோடி ரூபாவுக்கு கூட தரேன், ஒரே ஒரு கையை மட்டும் வெட்டி கொடுத்துரு. அவன் பார்த்தான், கையை வெட்டிட்டா திரும்பி வளராது, மரத்தை வெட்டினா வளரும், இன்னொரு பக்கம் கையை வெட்டினா வளராது, தரமாட்டேன். சரிடா வலது கை வேண்டாம்டா, இடது கை கூட, அதுவும் முடியாது, அதுவும் அவசியமா இருக்கு. சரி பரவாயில்ல, 2 கோடி ரூபாய் தரேன், 2 காலை கொடு. கால் இல்லாமல் என்ன பண்றது, பணத்தை வச்சுட்டேன். சரிடா அப்பா, 2 கையும் வேண்டாம், 2 காலும் வேண்டாம், ஒரே ஒரு கண்ணை கூட. அவன் சொன்னான், ஒத்த கண்ணை வச்சு நான் என்ன பண்றது? சரி வேற தானே காதை வெட்டி கொடு, நாக்கை வெட்டி கொடு. அவன் சொன்னான், எதுவுமே தரமாட்டேன். பகவான் சொன்ன, பாத்தியா உன் சரீரத்துடைய அவயவங்களே எத்தனையோ கோடி ரூபாய்க்கு மதிப்புடையதா இருக்கு. பார்த்தோம்னா நம்ம 2 கை, 2 காலு, கண்ணு, காது, மூக்கு எல்லாம் சேர்த்தோம்னா பல கோடி ரூபாய் நம்ம ஒவ்வொருத்தர் உடம்புக்குமே விலை உண்டு. அதான் அந்த காலத்து வசனம் சொல்லுவோம், தலையை வெட்டியாவது கொடுத்தாவது கடன் அடைச்சிருவேன். அந்த அளவுக்கு விலை இருக்கு உடம்புக்கு.
அதனால இது தரலாம் அது தரல. பகவான் உடம்ப கொடுத்திருக்கார், உழைக்கிறதுக்கான மனோபலத்தை கொடுத்திருக்கார், உழைக்கிறதுக்கான விஷயங்களை கொடுத்திருக்கார். உழைக்கணும், நாமத்தை ஜபிக்கணும். சும்மா அதிர்ஷ்டத்தை நம்பின்றதை அப்படி கூரையை பிச்சுட்டுலாம் கொட்டாது, கூரை ஓட்டையாய் தான் கொட்டுமே, அப்படி கூரை பிச்சுட்டுலாம் ஒன்றும் கொட்டாது. அதிர்ஷ்டம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாம நடக்கிறது எல்லாமே அதிர்ஷ்டம் தான். நல்லா தூங்கினோம் ஜோன்னு மழை கொட்டுறது அதுவும் அதிர்ஷ்டம் தான். எங்கேயாவது ரோட்ல பராக்கு பார்த்துட்டு சினிமா போஸ்டர் ஆன்னு வாயை திறந்துன்னு போகும்பொழுது கீழே ஏதாவது பள்ளம் இருந்து கீழே முட்டி பேந்து உடஞ்சி விழுந்தேன்னா அதுவும் அதிர்ஷ்டம் தான். ஏன்னா கண்ணுக்கு தெரியாம தானே நடக்கிறது. அதிர்ஷ்டம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாம நடக்கிறது எல்லாமே அதிர்ஷ்டம் தான். நம்ம ட்ரெயினில் போய் யாராவது பிக் பாக்கெட் அடிக்கிறாங்க அதுவும் அதிர்ஷ்டம் தான். கண்ணுக்கு தெரியாம நடக்கிறது அதிர்ஷ்டம்னா உடனே நல்லதெல்லாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. கண்ணுக்கு தெரியாம எது நடந்தாலும் அதிர்ஷ்டம் தான். தெய்வத்தை நம்புங்கோ, பக்தியை நம்புங்கோ, நீதி நேர்மை நியாயம் இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். மாயாஜால மந்திர தந்திர வித்தைகள் இல்லை. வாழ்க்கைன்றது ஆச்சரியமானது. இந்த உண்மை இருக்கணும், உழைப்பு இருக்கணும், பகவானை நம்பணும், நாமம் ஜபிக்கணும். அப்ப பாருங்க ஒவ்வொரு நாளுமே ஆனந்தமா இருக்கும். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டோம்னா யாருக்கு முன்னாடி நம்ம தலை குடிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பேச வேண்டியதை பேசிட்டோம்னா தொந்தரவு இல்லை. செய்யக்கூடாத செஞ்சோம்னா தலையை சுரிஞ்சு நிற்கணும், பேசக்கூடாத பேசிட்டோம்னா புலம்பி நிற்கணும். நமக்கு என்ன உண்டு அதை பண்ணி ஆச்சுன்னா ஒரு நாள் கவலை கிடையாது. குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னா அவனிடத்து எப்படா இப்படி நல்லா படிக்கணும் யாராவது கேட்க போறோமா? நல்லா படிக்கணும் அவ்வளவுதான். அதே குழந்தை ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னு 1008 கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. ஏதோ ஒரு இடத்துல நமக்கு 8 மணிக்கு இருக்கணும் இல்லாட்டி 6 மணிக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த டைம் நம்ம இருந்துட்டோம்னா யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. லேட்டாக போய் ஆச்சுன்னா பதில் சொல்லித்தான் ஆகணும். 24 மணி நேரம் கரண்ட் வந்தால் கேள்வி கேட்போமா? 6 மணி நேரம் கரண்ட் கட் பண்ணால் கேள்வி கேட்குறோமா இல்லையா? அதெல்லாம் ஒழுங்காக இருந்தால் யாரும் கேள்வி கேட்க மாட்டோம். அந்த மாதிரி நாமும் ஒழுங்காக இருந்தாச்சுன்னா யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் நம்மளை கேள்வியும் கேட்க மாட்டார்கள். அதனால தெய்வத்தை நம்புங்க, நாம ஜபத்தை நம்புங்க. அனாவசியமா கெட்ட வழிகளில் போனோம்னா கஷ்டம். மகாபாரதம் ராமாயணம் எல்லா இடங்களையும் பார்த்தா இந்த மாதிரி ஆசைப்பட்டவர்களை எவ்வளவு கஷ்டப்படுறார்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்கார்கள். அதாவது தீய தொட்டா சுடும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குன்னா சரி அப்படின்னு புரிஞ்சுட்டு அதுக்காக தீ தொடாம இருக்கணும். தொட்டு பார்ப்பேன் அப்படின்னா முட்டாள்தான். 5வது மாடியிலேருந்து கீழே விழுந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு விழுந்தவனை பார்க்கணும், நம்ம விழுந்து பார்க்கப்படாது. நம்மளே 5வது மாடி நான் விழுந்து பார்க்கிறேன், விஷத்தை குடிச்சா எப்படி இருக்கும் குடிச்சு பார்க்கக்கூடாது, குடிச்சவனை பார்க்கணும். உடம்பு முழுக்க தீ குளிக்கிறாள், சம்மந்தம் இல்லாம எதுக்குதான் குளிக்கிறாள் இல்லை, தீ குளிக்கிறா. தீ குளிச்சா எப்படி இருக்கும்னு குளிச்சவாளை பார்க்கணும், நம்மளும் தீ குளிச்சு பார்க்கப்படாது. அதுக்காக தான் மகாபாரதம் ராமாயணம் நம்முடைய இந்து தர்மத்துடைய பல விஷயங்கள்ல இந்த மாதிரிலாம் இருந்தவர்கள்லாம் இந்த மாதிரி காரியங்கள் பண்ணதுனால தானும் தன் குடும்பம் என்ன பாடுபட்டார்கள் தெளிவா சொல்லி வச்சிருக்கா. இதெல்லாம் கற்பனை கதை கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கற்பனை கதை கிடையாது. எது நடந்ததோ அதையெல்லாம் சேகரிச்சு இந்தந்த காலத்துல இந்தந்த ஊர்கள்ல இந்தந்த தேசங்கள்ல இந்த மாதிரி இருந்தார்கள், அவர்கள் இந்த மாதிரி நடந்துட்டார்கள், அதனால அவர்கள் இந்த மாதிரி பாடுபட்டார்கள். அதனாலதான் இன்னி வரைக்கும் மகாபாரதம் ராமாயணம் பாகவதம் எல்லாமே இருக்கு. ராவணன் பார்த்தோம்னா எல்லா விஷயத்தையும் நல்லவனா இருந்தான், ஆனா பெண் மோகம்னு ஒண்ணு அலைஞ்சுட்டே இருந்தான், கடைசியில எல்லாத்தையும் இழந்தான், உயிர் உள்பட. இந்த நாஸ்திகர்கள் சொல்ற மாதிரி ராவணன் ஒன்றும் பெரியவன்லாம் ஒன்றும் கிடையாது. எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் அடுத்தவன் கொண்டாடி எடுத்துன்னு கொண்டு போய் தன் வீட்டில் கொண்டு பத்திரமா வச்சுட்டு இருக்கான்னா அப்புறம் எந்த விதத்தை அவனுக்கு என்ன குணங்கள் இருந்தா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால நம்ம பெரியவர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் எவ்வளோ வசந்த நிலைமையில இருந்தாலும் செய்யக்கூடாத காரியங்களை யார் செஞ்சாலும் அவன் படாத பாடுபடுவான் அப்படின்னு நிரூபணம் பண்ணியிருக்காரு. அதனால அதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கணும். இந்த மகாபாரதத்துல பார்த்தோம்னா கௌரவர்கள்லாம்